ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் மகனே, என் மகளே, உன் வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்பதாக. நம்ம உண்ணுகிற உணவு, குடிக்கிற பானத்தின் மூலமாய் வியாதி நமக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலான வியாதிக்கு காரணமே அதுதான் என்று மருத்துவம் சொல்லுகிறது. அப்போ அதில் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும். அதைத்தான் வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன். நீங்கள் சாப்பிடும்போது, ஏதாவது குடிக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் குடிக்கணும். ஆண்டவரே, இந்த தண்ணீரை எனக்கு ஆசீர்வதித்து தாரும், இந்த பானத்தை எனக்கு ஆசீர்வதித்து தாரும், இந்த உணவை எனக்கு ஆசீர்வதித்து தாரும். அந்த உணவுக்காக, பானத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஜெபம் பண்ணி நீங்கள் குடிக்கும்போது எந்த பாதிப்பும் அதனாலே வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அதனால தான் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.